ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்றுவிட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை நடப்பிப்பாராக. இந்த நாளிலும் கூட உணர்வு என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அருமையாலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய உள்ளங்களிலே இருதயங்களிலே ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் நடக்கும், சில பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நாம் உணர்வடைய வேண்டும். என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்துச்சு, ஏன் இது சம்பவித்தது, ஏன் இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் உணர்வடைஞ்சாதான், உணர்ந்து பார்த்தாதான் அந்த தவறை நம்ம திருத்தி கொள்ள முடியும். என்ன நம்ம சில விஷயங்களில் பாடுகளை கஷ்டங்களை பட்டாலும் நாம் அதை உணர்கிற இருதயம் நமக்கு இல்லை. உணர்வில்லாத ஒரு இருதயம் இருளடைந்து போகுன்னு சொல்லி ரோமரில் நம்ம பார்க்குறோம். அப்போ உணர்வடைகிற ஒரு இருதயம் வெளிச்சமாக மாறிடும். அந்த வெளிச்சம் வரும்போது அங்கே என்ன நடந்துன்னு தெரியும். அந்த இருட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவித்திருக்கிறதுங்கிறது தெரியும். அந்த தேவையில்லாத காரியத்தை எடுத்து மாற்றிடும், நல்லதை எடுத்துக்கொள்ளும். இதுபோல நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் பாருங்க, நல்லது இருக்கணும், கெட்டதெல்லாம் எடுத்து வெளியே போடணும். அப்படி தீய காரியங்களை எடுத்து வெளியே போட நாம உணர்வடையணும். எது நடந்தாலும் நடக்கட்டு, எப்படினாலும் போட்டு அப்படி இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியமும், நிகழ்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உணர்கிற ஒரு இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை மாறி வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம சூழ்நிலை மாறி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு தவறு வந்துடும், அந்த தவறுனால சில பிரச்சனை வரும். ஆனால் அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். உணராமல் இருந்தால் அதே தவறை திருப்பியும் செய்வோம். அப்போ அந்த உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறீங்க, அந்த ஸ்தாபனத்தில் சில தோல்விகளை சந்திக்கிறீங்க. பாருங்க, சரி அப்படியே போட்டு விட்டா தோல்வி தொடரும். ஆனால் அது எதனால வந்துச்சு, எது சரியில்லை, நான் என்ன பண்ணணும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணுவோம். தோற்று போன காரியங்களில் நம்ம ஜெயிப்போம். அதை கர்த்தர் நமக்கு தருவாங்க. அப்போ உணர்வு ரொம்ப அவசியம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, அப்போ என் முகத்தை தேட மட்டும், அப்போ அவரவர்களுடைய குற்றங்களை அவங்க உணரணும். குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுங்க. இப்போ நான் கர்த்தரை தேடுறேன், அந்த தேடுதல் அவர் விரும்பலை, அப்படி தேடுறது அவர் விரும்பலை. உணர்ந்து தேடணும். நம்முடைய குற்றங்கள் குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் எல்லாம் உணரணும். உணர்ந்து நம்ம தேடும்போது தான் அவருக்கு முகத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லுது, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். அப்போ ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். போய் நான் ஆண்டவரை தேடுறேன், என்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, அதெல்லாம் நான் உணரவே இல்லை, சும்மா நான் ஃப்ரெஷ்ஷாக போய் இருக்கிறத போல போய் இருக்கிறேன். கண்டிப்பாக என் குற்றங்களை உணர்ந்தேன்னா என் ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் சமூகத்தில் போச்சுல நல்ல அழுவேன்.
நல்லா ஒப்பு கொடுப்பேன். என்கிட்ட குறைவில் இருக்கிறது, தவறுகள் இருக்குது, மீறுதல்கள் இருக்குது, ஆண்டவரே என்னை மாற்றுங்க. பாருங்க, ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போகிறாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில். ஜெபிக்க போகும்போது பாருங்க, பரிசேயன் போய் நின்று சொல்கிறான், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், என் பக்கத்தில் இருக்கிறவனை போல இல்லை அப்படிலாம் ஜெபிக்கிறார். ஆனால் ஆயக்காரன் வந்து முகத்தை கூட அவருக்கு நேர ஏறெடுத்து பார்க்காம இருதயத்தில் அடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும். பாருங்க, அந்த ஜெபத்தை பாருங்க, அவர் பாவத்தை உணர்றார். அவன் பரிசேயன்ற குறைவு இருக்கா, இருக்கும், அதை உணரல. அவன் செய்த மேன்மையை மட்டும் பேசிட்டு இருக்கிறான். அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது. இது போல தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும். ஆண்டவருடைய பதிலை நம்ம பெறணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பிரேயர் வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொல்ல, குற்றங்களை உணர்ந்து நீ என்னை தேடாட்டா, என் முகத்தை தேடாட்டா, நான் அந்த ஸ்தானத்தை விட்டே போயிடுவேன். பாருங்க, நம்ம அப்படி செய்யறதுனால அந்த இடத்தை விட்டே அவர் போறாராம். நிறைய தப்பு இங்கே நடந்திருக்கு வேத பகுதிகளில், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமாக நம்ம பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆசாரியர்களை இஸ்ரவேலர்களை ராஜா வீட்டாரை பார்த்து, எப்பா கேளுங்க, கவனிங்க, செவி கொடுங்க. பிறகு கேளுங்க, கவனிங்க, செவி கொடுங்க அழைக்கிறாரு. அழைச்சிட்டு சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மிஸ்பாவில் கண்ணியா இருக்கிறீங்க, தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையா இருக்கிறீங்க. எவ்வளவு பாவம் இருக்கு பாருங்க. கண்ணியா இருக்கிறாங்க. மிஸ்பாங்கிறது தேவ சமூகத்தை குறிக்குது. அங்க வந்து கண்ணியா இருக்கிறாங்க, மற்றவங்களை விழத்தழுகிற கண்ணியா இருக்கிறாங்க. வலை விரிக்கப்பட்ட வலையா இருக்கிறீங்க. 2ஆம் வசனத்தில் நெறிதவரர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். நிறைய விஷயம். எப்ராஹிமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராஹிமே, நீ இப்பொழுது சோரம் போனாயே. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது, தப்புக்கு மேல தப்பு பண்ணி சோரம் போயிட்டாங்க. ஆனா இப்ப தேவனை தேட வர்றாங்க, தேவனை தேட வர்றாங்க. ஆண்டவர் சொல்ல, நல்லது, ஆனா உன் குற்றங்களை நீ உணரு, நீ செய்த தப்புகளை உணரு, உணர்ந்து என்ன தேடு. பாருங்க, அதுல அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, இப்ப ஆண்டவரை தேட போறாங்க. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். நல்ல தப்பு பண்ணிட்டு பாருங்க, அந்த டெக்னிக்கை பாருங்க. இவன் பலி செலுத்த ஆடு மாடெல்லாம் கொண்டு போறாங்க, அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் அதுதான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு நல்ல காணிக்கைய கொடுத்துட்டா போதும், இல்லைன்னா ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டா போதும், எல்லாமே மாறிடும், நான் செய்த தப்பெல்லாம் போயிடும். இல்லைங்க, அவர் கேட்குற, நீ உணரணும், தப்பு நீ உணரு, மனம் திரும்பு, இல்லாம அது போகாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. எத்தனை நாள் மறைச்சு வைப்ப? மோசே சிறு பிள்ளையா இருக்கும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தைய கொடுக்கவோ விடுறதுக்கோ மனசு இல்லை. 3 மாசம் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியலை, அந்த குழந்தைய வெளிப்பட வைத்தார்கள். இது போல நீ பாவத்தை மறைச்சிட்டு ஒன்றும் வாழ முடியாது. எத்தனை நாள் மறைப்பீங்க? எத்தனை பாவத்தை தான் நீங்க மறைப்பீங்க? ஒரு நாள் வெளிப்பட்டுரும்.
அதான் பைபிள் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவன் வாழ்வடையணும்னா என்ன பண்ணணும்? அதை அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அதான் இங்க சொல்றார், நீ உன் குற்றங்களை உணர்ந்து என்ன தேடு, அதை அறிக்கை செய்யணும். பாருங்க, சகையுடைய குடும்பத்தில் கர்த்தர் போறார் இல்லையா, போதே அவர் சொல்லல நீ பாவின்னு சொல்லவே இல்லை. இவர் உணர்றார், ஐயோ தேவன் பரிசுத்தம் உள்ளவர் வர்றாரு, நான் பாவம் செய்திருக்கிறேன். அந்த உணர்வு அவருக்கு வந்துடுது. அவர் போகிற வழியில், நான் நினைக்கிறேன் போகிற வழியிலேயே அந்த உணர்வோடு போய் வீட்டுக்குள்ளே போய் கால் மிதிச்ச உடனே அவர் அறிக்கை செய்கிறார், என் வாழ்க்கையில் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் 4 மடங்கா நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த பாவ அறிக்கை அவர் செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கணும்னா, ரட்சிக்கணும்னா குறைகளை உணரணும், குற்றங்களை உணரணும், நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உணரணும், உணர்ந்து அவரை தேடணும். இந்த வசனம் சொல்லு பாருங்க, அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள். ஏன் காண மாட்டாங்க? அவர் அவர்களை விட்டு விலகினார். ஏன் விலகி போனார்? தவறான காரியத்தை செய்ததுனால. அசுத்தம் உள்ள இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அதனால பிசாசு நமக்குள்ள கொண்டு அசுத்தத்தை போடுறான். ஆண்டவர் அங்கே இருக்க முடியாதபடி அவன் செய்யறான், நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறோம். அவருக்கு தெரியும், தேவனை துரத்தணும்னா, தேவன் இந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்கணும்னா, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும்னா அவனுக்குள்ள அசுத்தத்தை கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்கு நேராய் பிரயாணிக்கும் போது விபச்சாரத்தை வேசித்தனத்தை செய்து நிறைய பேர் மரித்து போனாங்க. பாருங்க, அந்த ஆலோசனை இங்கே வருது. அப்போதான் கர்த்தரை விட்டு கர்த்தர் இவங்களை விட்டு விலகுவாரு. அப்போ தவறான துர்க்குணங்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக நேராக வருதுன்னா நம்ம அறியணும், கர்த்தரை விட்டு விலக்கும்படியான ஆயுதம் உணர்ந்துடணும். இதை நான் செய்தா கர்த்தர் என்ன விட்டு இருக்க முடியாது, இதை நான் வாழ்ந்தா கர்த்தர் என்ன விட்டு போயிடுவாங்க. இந்த எண்ணம் மட்டும் நமக்கு சரியா இருக்கணும். இருந்துச்சுன்னு வச்சிருங்க, அந்த உணர்வு இருக்குன்னா கர்த்தர் நம்ம கூடவே அழைச்சிட்டு போகலாம். சீசரில் பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உலகத்தின் முடிவறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன். அப்ப எல்லா நாளும் கர்த்தர் கூட இருந்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எதுக்கும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை, எதுவும் நம்ம நெருங்க. இதை தான் பிரிக்கிறான் பிசாசு. குற்றங்களை கொண்டு வந்து தவறுகளை தவறு வர்றோங்க, எல்லாருக்கும் வரும். தாவீதுக்கு கூட தப்பு வந்துச்சு, கர்த்தருக்கு பிரியமானவர், ஆனா உணர்ந்துட்டார். உணர்ந்து உபவாசம் போட்டு அழுது ஜெபம் பண்றார். 51ஆம் சங்கீதத்தில் அவருடைய உணர்வெல்லாம் வெளிப்படுத்துறார். ஆண்டவர் அவரை மன்னிச்சார். இது போல ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? நான் இப்படிதான் தப்பு பண்ணுவேன், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கணும். ஆடு மாடெல்லாம் கொண்டு போறது போல பெரிய காணிக்கையை கொண்டு போனா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இல்லைங்க, பைபிள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நீ காணிக்கை போடும் போது உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை இருந்தா அதுல வச்சுட்டு நீ உள்ள போட வேண்டாம், வச்சுட்டு போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்து போடு, அப்பதான் அங்கீகரிக்கப்படும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நிறைவுள்ள தேவன். அந்த நிறைவை பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். உணரணும், நான் காணிக்க போட்ட தகுதியா, நான் தேவனை ஆராதிக்க நான் சரியா இருக்கிறேனா, நான் தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள நான் சரியா வாழ்றேனா, என் குடும்பங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்த நான் சரியா ஜீவிக்கிறேனா.
ரொம்ப முக்கியம். அதை நினைச்சு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வெற்றி உள்ளவர்களாக மாறிடுவோம். பாருங்க, இங்க பார்க்குறோம், காண முடியாது. ஆலயத்துக்கு போகலாம், கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம். பாருங்க, ஆடு மாடெல்லாம் வெட்டி பெரிய ஃபங்க்ஷனே நம்ம வைக்கலாம். ஆனா நாம என்ன பண்ண முடியாதான்? தேவனை காண முடியாது. தேவன் அங்க இருக்க மாட்டார். நிறைய ஆலயங்கள் மற்றபடி உள்ள காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எதெல்லாமோ பண்றாங்க. எதுக்கு? தேவனுக்காக நாங்கள் செய்கிறோம். தேவனுக்காக செய்யுங்க, நல்லது. ஆனா தேவனை நீங்களும் நானும் காணணும். பார்த்தீங்களா? அதுலயே முக்கியம். யாருக்காக செய்கிறோமோ அவர் நமக்கு வெளிப்படுவார் இல்லையா? அந்த வெளிப்பாடு நமக்கு வேண்டாமா? கர்த்தரை நாம் தரிசிக்க வேண்டாமா? கர்த்தருடைய வல்லமையை நம்ம பார்க்க வேண்டாமா? காண மாட்டார்கள். ஏன்? நான் அவர்களை விட்டு அவர் விலகி போயிட்டார். அவர் நம்ம விட்டு விலகி போயிடுவார். வேண்டாங்க. நாம அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி பாவத்துக்குள்ள போகும்போது அவர் நம்மளை விட்டு அப்படியே விலகி போயிடுவார். அப்படி விலகி போகும்போது நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை மிகுந்த கேடு உள்ளதா இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். முன்னால நல்லா தான் இருந்தோம் பிரதர், ஆனா இப்போ சரியில்லை. ஏன் சரியில்லை? நீ ஆண்டவரை தேடுவதை விட்டுட்ட. முன்னால ஒரு சிறிய தப்பு பண்ணினாலும் கண்ணீர் விட்டு கதறின, ஆண்டவரை அழுது ஜெபித்து விடுதலை வாங்கின. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு வந்தாலும் பெரிய பிரச்சனையே இல்லை, பெரிய யோசனையே இல்லை, ஒரு உணர்வுங்கிறது இல்லவே இல்லை. அதனால உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருள் சூழ்ந்திருக்கு. இருளுக்கு அதிகாரியா இருக்கிற அந்தகார லோகாதிபதி நம்ம வாழ்க்கையை பிடிச்சு வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து வச்சிருக்கிறான். சமாரியா பட்டணத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது போல நம்ம வாழ்க்கையில் ஒரு பஞ்ச காலத்துக்குள்ளே அவன் கொண்டு போறான். அதை நம்ம அறியணும். ஆண்டவர் நம்ம நித்தமும் நடத்த விரும்புறாங்க. பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, அவன் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. இதான் வசனம். இதுல பாருங்க, மகா வறட்சியான காலம் முதல்ல, செகண்ட் செழிப்பான காலம். இந்த மகா வறட்சியான காலத்திலையும் கர்த்தர் நடத்துறாரு, செழிப்பான காலத்திலையும் கர்த்தர் நடத்துறார். அதான் கர்த்தர். அப்போ அந்த அவரோடு இணைந்திருக்கும் போது அவர் எந்த காலத்திலையும் நம்மளை நடத்துவாங்க. உலக மனுஷனா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், வறட்சியான காலத்தில் பயங்கர பிரச்சனையா இருக்கும். நடக்க முடியாம செயல்பட முடியாம காணப்படுவாங்க. ஆனா இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, அவர் நம்மோடு வரும்போது, அவர் நம்மோடு வரும்படியாய் பார்த்து கொள்ளும் போது, அவர் விலகி போகாதபடி நம்மளோடு இணைந்து நிற்க, அவரை நாம் சார்ந்து கொள்ள பார்த்து கொள்ளும் போது மகா வறட்சியான காலம் வரலாம். ஆனா நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார், நித்தமும் நடத்துவார், ஒவ்வொரு நாள் நடத்துவார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நித்தமும் அவரோடு நடக்கணும். நேற்றைக்கு ஒரு பாவ அறிக்கை செய்தோம், ஒரு குறை வந்துச்சு, அதனால இன்னைக்கு வேண்டாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதாகிலும் சிறிய தப்புகள் வந்திருக்கும். கண்டிப்பா தேவனோடு இருக்கிறவங்க பெரிய தப்பு பண்ண மாட்டான், சின்ன சின்ன தப்புகள் வரும். அந்த தப்பை அவரிடத்துல சொல்லி நம்ம மன்னிப்பு பெறணும். அப்பதான் அவர் கூட இருப்பார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப கர்த்தரை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் வேணும். இந்த பரிசுத்த குலச்சிலை உண்டு பண்ணுகிற குறைவுகளை நாம் உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ளணும்.
சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்க குற்றங்களை உணரணும். அப்படி உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, குற்றங்களை உணர்ந்து தேடினாங்கன்னா நான் திரும்பி வருவேன். அதான் அதுக்கு அர்த்தம். பாருங்க என்ன நடக்குது. அந்த 14ஆம் வசனம் 5:14 சொல்லுது, நான் எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய்விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன். இப்போ ஆண்டவர் இங்க சிங்கமாக பால சிங்கமாக வெளிப்பட்டு பீறுகிறார். யார? தப்பு பண்ணவங்கள. எதுக்காக பீறுறாரு? சிங்கம்னா ஒரு மனுஷனை விழுங்கிடலாமே, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாமே. ஆனால் பீறிட்டு மட்டும் போறார். எதுக்கு தெரியுமா? அந்த காயத்தை பார்த்தாவது, அந்த பிரச்சனையை பார்த்தாவது இவன் மனம் திரும்ப மாட்டானா? இதுதான் கர்த்தர். ஆனா பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலாமோ வகை தேடுறான். ஆனா கர்த்தர் சில பனிஷ்மெண்ட் நமக்கு தர்றாரு. தப்பு பண்றதுனால தப்ப உணரும்படியா அதை செய்யறார். புரிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் என்ன பீறாரு, ஏன் அப்படிலாம் பண்றாரு? உணர்ந்து பாரு. நீ தப்பே பண்ணலையா? உன்ட குறைய இல்லையா? யோசிச்சு பார்த்தா தெரியும் இருக்கு. அதுல இருந்து நீ சரியா உணர்ந்து சரியா வரும்படியா தான் அதை செய்யறாரு. பாருங்க, இப்போ அந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உணர வந்துட்டு அந்த 1ஆம் வசனத்தில் அவங்க சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இப்போ திரும்பும்படியா புறப்படுறாங்க. எதனால உணர்வு வந்துச்சு? அவரே நம்மை பீறினார், நம்மை அவர் தான் அடைச்சாரு. பாருங்க, இப்போ அறியறாங்க. ஆண்டவர் நம்மளை பீறும்படியா அடிக்கும்படியாவா அழைச்சாரு? இல்ல, நேசிக்கிறவர். ஏன் இது கிடைச்சிச்சு? தப்பு பண்ணதுனால, குறை வந்ததுனால, மீறுதல் வந்ததுனால, அக்கிரமம் வந்ததுனால. இப்போ உணர்றாங்க இது கர்த்தருடைய பனிஷ்மெண்ட். அவர் தான் நம்ம பீர்னாரு, ஆனா அவர் என்னை குணமாக்குவார். அவரே குணமாக்கிடுவாங்க. பாருங்க, அப்ப பீர்ன தேவன், நான் இப்ப குற்றத்தை உணர்ந்துட்டேன், ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிறேன், ஆண்டவர் என்னை குணமாக்கிடுவாரு. அது மட்டும் இல்ல, அவர் அடித்தார், நம்மை அடித்தார், அதனால சில காயம் வந்துச்சு. நான் உணர்ந்துட்டேன், தேவனை தேடுறேன், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என் காயத்தெல்லாம் குணமாக்கிடுவார், காயத்தெல்லாம் கட்டுவார். பாருங்க, அந்த உணர்வு வரும்போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? நம்ம உணர்றோமா? வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைய சந்திக்கிறாய், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பலவீனம். ஆனாலும் உன் குற்றத்தை நீ உணரல, நீ செய்த தப்ப நீ உணரல. உணரும் போது இது நடக்குங்க. பாருங்க, என் காயத்தை கட்டுவாங்க, என்னை குணமாக்குவாங்க. இது ஒரு 3 நாளைக்குள்ள இந்த காரியங்கள் சம்பவிக்குது. பாருங்க, 2ஆம் வசனத்தில் 2 நாளைக்கு பின்பு, முத நாள் மனம் திரும்பியாச்சு, பாவம் மன்னிப்பு வாங்கியாச்சு. பாருங்க, அந்த உணர்வு நம்ம கர்த்தருக்கு மேல ஊத்தியாச்சு. இப்ப 2ஆம் நாள்ல என்ன நடக்குது? அவர் உயிர்ப்பிப்பார். இப்ப செத்து போன நம்முடைய சரீரத்தில், செத்து போன நம்ம வாழ்க்கையில பாருங்க, உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்று செத்தவனா இருக்கிறார். அந்த அனுபவத்தில் ஒரு உயிரடைகிற அனுபவத்தை தர்றார். 2ஆம் நாள்ல இது நடக்குது. நீ எப்போ பாவ அறிக்கை செய்து குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை குணமாக்குறாரு, உன்னை விடுதலையாக்குறாரு, 2ஆம் நாளிலே உயிர்ப்பிக்கிறார்.
இவன் ஜீவனை தர ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா 2ஆம் வசனம், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். 3வது நாள் எழுப்பிடும். எதுவரை எதுலெல்லாம் எழும்ப முடியாம, எதுலெல்லாம் விழுந்து கிடந்தோமோ, படுத்திருந்தோமோ, செயல்பட முடியாம இருந்தோமோ, இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் செய்தார் பார்த்தீங்களா? இந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? இன்னும் பாவத்தை அள்ளி பருகிறோமா? நான் செய்யறது சரிதான் சொல்றீங்களா? தப்பு தப்பா பண்றீங்களா? யாருமே என்ன பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாச்சு, எத்தனை சூழ்நிலை வந்தாச்சு, ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? இனி எனக்கு இந்த தவறு வேண்டாப்பா, அக்கிரமம் வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உணர்றேன், என் நிமித்தம் குடும்பத்துக்கு பிரச்சனை, என்னை நேசிக்கிறவங்களுக்கு பிரச்சனை, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஒப்பு கொடுப்பீங்களா? 3ஆம் நாளிலே, 2ஆம் நாளில் உயிர் கொடுக்கிறாரு, 3ஆம் நாளிலே எழும்புறாங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். பார்த்தீங்களா? எங்க பிழைத்திருப்போம்? அவருக்கு சமூகத்தில், அவரோடு கூட. இப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், நான் விட்டு போயிருவோம்ப்பா, விலகி போயிருவேன், நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படி சொன்னவர், இப்போ என்ன நடக்குது? அவருக்கு சமூகம் நம்ம கூட இருக்குது. அதில் நம்ம பிழைத்திருப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பவுல் சொன்னது போல, பாவிகளில் பிரதான பாவிப்பானா, ஆனா எத்தனை பாவம் செய்தாலும் வெளியே வராதபடி மறைத்து, அதன் மூலமாய் வருகிற தண்டனைகளை நாங்க உணராதபடி, எதிர்காலத்தில் எங்க காலத்தில் பிரச்சனை இல்லாட்டாலும் எங்க சந்ததியின் காலத்தில் அந்த பிரச்சனை வருவதை உணராதபடி நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆண்டவரை, இப்போ நாங்கள் உணர்றோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா சொல்லுவீங்களா? கர்த்தர் இந்த வேளையில பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு, குறைகளை மாற்ற போறாரு, தெய்வீக விடுதலை உங்க குடும்பத்தில் இறங்க போகுது. ஒரு சில வயோதிபர்கள் ஆண்டவர் காட்டுறார். ஆம், ஆண்டவர் என்னோடு தான் பேசினாங்க. என் வாலிபத்தில் அநேக தவறுகள், வெளியே தெரியாது, மறைந்திருந்து செய்த காரியங்கள், நான் அதற்காக எந்த ஒரு உணர்வு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் உணர்றேன், அது என் வாழ்க்கையை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, நான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிர்மூலமாகி போகிறது. ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. தூரத்தில் ஒரு தெரிகிற ஒரு வெளிச்சம், அது உன் வாழ்க்கையை பிரகாசிக்க போகிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உன் குடும்பத்துக்குள்ளே உண்டாக போகிறது. ஒரு பாவ அறிக்கை செய்திருங்க, ஆண்டவர் உங்களை மாற்றி அமைக்க போறார். சில தாய்மார்களை நான் பார்க்கிறேன், அழுதுகிட்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, அடிக்கடி இந்த வார்த்தையும் சொல்றீங்க, நான் எதை விதைச்சேனோ அதை தான் இருக்கிறேன். விதைச்சிட்டீங்க ஒரு நாள்ல, நான் உணர்ந்துருங்க, உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். உங்களை உங்க குடும்பத்தை மாற்ற போறாரு, குடும்பத்தின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க போறாரு. திருமண தடைகள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் நான் வாலிப பருவத்தில் நான் செய்த தவறுகளின் பிள்ளைகளை பாதிக்கிறது. திருமண காரியத்தை நான் விளையாட்டாக எடுத்தேன், அதில் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அதை உணர்கிறேன். நீ உணர்கிறபடினாலே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக உன் குடும்பத்தில் நீ விரும்புவதை பார்க்கல மேலான நன்மை உன் குடும்பத்துக்குள் உண்டாகிறது. தேவனே, நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி அப்பா. செய்தியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.